స్వరూపులారా, ది బెస్ట్ వే టు లవ్ గాడ్ ఈజ్ టు లవ్ ఆల్, సర్వ్ ఆల్. మనం అందరినీ ప్రేమించాలి, అందరినీ సేవించాలి. మనం సేవించడం కోసమని పుట్టాము. ఈ సర్వీసులో మనం ప్రయాణమైనప్పుడే మానవత్వం అనేటువంటిది సార్థకమవుతుంది. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ திங்க் ஐ அம் பிளெஸ்ட். அவங்க வந்து இடம் கேட்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாய்பாபா எங்கள் ஸ்கூலுக்கு வராது அப்படின்னா, பிகாஸ் என்னோட லைஃப்ல ஒரு இன்சிடென்ட். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராமச்சந்திரா காலேஜ் வெங்கடாச்சலம் அவங்களோட திருவான்மையூர் கன்வென்ஷன் சென்டர்ல ஒரு பெரிய அவர் வந்திருந்தாரு. அப்போ we also had a chance to go. ஸோ அது ரொம்ப பெரிய கிரவுண்டு. எனக்கு அவ்வளோ அப்போதான் நம்பிக்கை இருக்காது, பட் வெறுக்கவும் மாட்டேன். ஸோ நாங்கள் அந்த இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 வீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருந்தோம் லைனில். அப்போ நான் I was just thinking, if he's really having power, will he come near me or will he see me at least? நான் அப்படி நினச்ச உடனே அவர் அவ்வளோ தூரத்துலேருந்து ஸ்டேஜ் அங்கே இருக்கும், மீன்ஸ் டபுள் லென்த்து, இந்த ஸ்கூலோட லென்த்தோட டபுள் லென்த்து, நேராக இப்படி நடந்து வந்து என்னை இப்படி பார்த்துட்டு போனார். அவ்வளோ ஒரு பட் நான் இதை வந்து நான் என்னோட கனவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இவங்க வந்து இன்வைட் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் அவர் வந்து சொன்னார், அவர் சாய்ராம் பார்த்தது, அவர் சொன்னார், ஆமாக்கா கன்வென்ஷன் சென்டரில் நடந்ததுக்கா, நான் தான் பார்த்தேன் அப்படின்னாரு. ஸோ I'm so privileged that I had the opportunity. Swami வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்தது. He's giving blessings for the school and for all of us. And குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. Really they did very well. And அதான் சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் ஸ்கூல்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. என்ன சொல்றதுனே தெரியல. I'm so touched. And thank you everybody. ராமன் உதவினா தான் ஒரு சின்ன உதவி தான் நம்ம பண்ணோம். பட் எனக்கு சாய் பாலாஜியோட இன்ட்ரடக்ஷன் மேடமோட ரூலில் தான் எனக்கு கிடைச்சிது. எனக்கு நம்ம தெரியும் கேட்குறாங்க. அதனால் இந்த ஸ்கூல் நிறைய எல்லா ப்ரோக்ராம்களும் மேடம் எனக்கு மிஸ் பண்ணாமல் கூப்பிடுவாங்க. நாங்கள் நேற்று ஆனிவர்சரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அதையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாம் ஜில்லாவில் மேடம் மிஸ் பண்ணால் மேடம் கிட்டே நான் ஃப்ரீயாக பேசினேன். அப்போ சாய் பாலாஜி கிட்ட போனோம்னா அவர் மேடம் கிட்டே ஃப்ரீயாக பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பேசுவாங்க. அதனால் நான் இன்னும் ஒன்றும் இல்லை, அவங்க மேலே கேட்டுப்பாங்க. மேடம் கேட்டோன்னே எங்கள் பாப்பாவே வராங்க, நானாக வரலான்னு சொல்லுவேன். எனக்கு அவங்களே பெரிய பிளஸிங்ஸ் சொன்னார். அவங்களோட சேர்ந்து எனக்கு அந்த பிளஸிங்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ ஆல்.